ஓடுமீன் ஓட உரிமீன் வர காத்திருக்குமாம் கொக்கு. இந்த குரலோட விளக்கம் என்னன்றத பாத்தீங்கன்னா, இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு காத்திருப்பை சொல்லுது. இப்ப நீங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு எஸ்எம்எம்மா இருக்கீங்க, இடியா இருக்கீங்க. நான் இந்த இடத்துல நின்று பேசுறேன்னா இதுக்கு ஒரு காத்திருப்பு இருக்கு. என்னோட ஒரு 6 மாத காத்திருப்பு காரணம் நான் இந்த இடத்துல நின்று பேசுறேன், ஒரு எஸ்சீரியா இருக்கேன். அதை நீங்க உங்களுக்குள்ளேயே நீங்க கேள்வி கேட்டுக்கோங்க. நீங்க வர்றதுக்கான ஸ்ட்ராங்கான ரீசன் என்ன, உங்களோட கோல் என்னன்றது வந்து தெளிவா வந்து இருக்கணும். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா நீங்க அதுல வந்து மையக்கரு, அதாவது விஷயம் என்ன, அதுல வந்து ஆழமா தீர்க்கமா நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டு அதுக்கான செயல்முறை படுத்திட்டு போனீங்கன்னா நீங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகலாம். நீங்க எஸ்எம்எம் ஆயிருக்கீங்கன்னா ஒரு சில பேர் டைரக்டா வந்திருப்பீங்க, ஒரு சில பேர் பேசிக்ல இருந்து வந்திருப்பீங்க. பேசிக்ல இருந்து வந்தவங்களுக்கு ஒரு அடிப்படையில இருந்து ஒரு விஷயம் தெரியும். இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், அதாவது மார்க்கெட்டிங் மேனேஜர், அடுத்த சீனியர் மார்க்கெட்டிங் மேனேஜர், அப்புறம் இடி, சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். இப்போ நான் அந்த மாதிரி தான் வந்தேன். நான் பேசிக்காக வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் எனக்கு வந்து எந்த பிஸ்னஸுமே நடக்கலை. இப்போ ஏன் அந்த குரலை சொன்னேன்னா காத்திருப்பு. என்னோட ஒரு 6 மாத காத்திருப்புக்கு கிடைச்ச பரிசு தான் நான் இன்னைக்கு ஒரு எஸ்சியா நின்று இந்த இடத்துல பேசுகிறேன். அதுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல நின்று நான் அது ஏன் பண்ணியிருக்கேன்றதை சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் பேசிக்லேருந்து வரீங்கன்னா உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் அதில் தெளிவாக இருக்கணும். பேசிக்லேருந்து வரும்போதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைட்டை பற்றின ஃபுல் நாலேஜ் இருக்கணும். அதுக்கப்புறம் கம்பெனியை பற்றின நாலேஜ் இருக்கணும். இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கிளாரிட்டி இருந்தால் ஓகே. இல்லைன்னா உங்கள் சீனியர்கிட்ட கேட்டு நீங்கள் நல்லா தெளிவாக அடைஞ்சிக்கிட்டீங்கன்னா தான் நீங்கள் கஸ்டமர்கிட்ட டேரெக்டாக வந்து பேசி இந்த சேலை வந்து கொண்டு வர முடியும். அதில் வந்துக்குள்ள தெளிவு எதுவும் இல்லைன்னா இந்த இடத்துல கூட நீங்கள் கேள்வி கேட்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல நின்று பேசுகிறேன், எனக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு, ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறேன்னா ஒன்று முழுசாக தெரிஞ்சிருக்கணும், இல்லை பாதியாக தெரிஞ்சிருக்கணும். ஏதோ எனக்கு தெரிஞ்சிருக்குன்றதுனால நான் உங்ககிட்ட இந்த கேள்வியை நான் தைரியமாக முன் வைக்கிறேன். உங்களுக்கு சேல்ஸில் ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்கிட்ட தைரியமாக ஒரு கொஸ்டின் கேளுங்க, நான் எனக்கு தெரிஞ்ச சொல்லி தரேன். இது மூலியமா உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டைம் கொடுத்து வரீங்க, ஆனால் இதில் ஒரு சேல் எடுக்க முடியலன்னா நீங்கள் எந்த இடத்துல தவறு பண்ணுறீங்கன்றதை யோசிச்சுங்க. ஒன்று ஃபர்ஸ்ட் நீங்கள் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஸ்டெப்பாக நீங்கள் பிரிச்சுக்கலாம். ஒன்று நோன் சர்க்கிள், இன்னொன்று அன்னோன் சர்க்கிள். முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களை நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிட்டீங்களான்னு பாருங்க. முதல்ல பேசிக் இப்படி இருந்தால் ஆரம்பிப்போம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, ரிலேஷன் இவங்க கிட்ட முதல்ல சொல்லிட்டீங்களா பாருங்க. அதுக்கப்புறம் அன்னோன் சர்க்கிளுக்கு போகலாம். நம்ம இதை பண்ணாமலே நம்ம வெளியே தேடணும்னா பக்கத்தில் இருக்கிறவங்கள நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அவங்க இன்னொருத்தவங்க மூலியமா ஒரு பிளாட் வாங்கிட்டு வரும்போது நீங்க மன கஷ்டம் அடைவீங்க. இது எங்களுக்கு நடந்த அனுபவத்தினால இது சொல்றோம். ஃபர்ஸ்ட் நோன் சர்க்கிள், அடுத்தது அன்னோன் சர்க்கிள். இதை நீங்க தெரிஞ்சவங்க கிட்ட முதல்ல பகிருங்க. உங்க வாட்ஸ்அப்ல நீங்க ஏதோ ஒரு, அதாவது ஒரு பக்தி ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி வைக்கிறீங்கன்னா இதையும் ஒரு ஸ்டேட்டஸா நீங்க வாரத்துல டெய்லி வச்சா உங்களுக்கு கஸ்டமர்னா வாரத்துல ஒரு 3 நாளாவது வைக்க ட்ரை பண்ணுங்க. அப்பதான் இவங்க ஏதோ ஒன்று பண்றாங்க, தொடர்ந்து இதுல வந்து போட்டுட்டே இருக்காங்களே. அதாவது எல்லாருக்குமே நேரம் ஒரே மாதிரி இருக்காது. இப்போ ஒருத்தவங்க ஒரு டைம்ல வேற ஒரு மூட்ல இருப்பாங்க, இன்னொரு டைம் டென்ஷனா இருப்பாங்க, ஏதோ டைம்ல ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க. ஆனா அவங்க கிட்ட பணம் இருக்கிற நேரத்துல, ஏதோ ஒரு அமௌண்ட் வந்த நேரத்துல உங்களோட ஸ்டேட்டஸ் பார்த்தா அது அவங்களுக்கு இது என்னன்றதை கேட்க தோணும். அவங்க ஏதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணலான்ற ஒரு டைம்ல அந்த டைம்ல அவங்க மூடு மாறி இருக்கும். அப்ப அந்த டைம்ல இந்த ஸ்டேட்டஸ் வரும்போது ஓகே, இந்த அமௌண்ட்ல ஒரு லேண்ட் வந்திருக்கா எங்கன்ற டீட்டெயில் அப்ப கேட்கலான்றது வரும், கேட்பாங்க. அது மூலியமா உங்களுக்கு சேல்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது உழைப்ப போட்டோம்னா கண்டிப்பா அதுக்கான பலன் கண்டிப்பா கிடைச்சாகும். இப்ப கிடைக்கலனாலும் தாமதமாகலாம், ஆனா பலன்றது கண்டிப்பா கிடைக்கும். இதுல நீங்க எந்த இடத்துல சேல்ஸுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, எந்த இடத்துல கோட்டை விடுறீங்கன்றதை யோசிச்சு பாத்துக்குங்க. நோன் சர்க்கிள் கவர் பண்ணிடுங்க. கவர் பண்ணிட்டீங்க, இல்லை நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நான் வெளியில தான் சேல்ஸ் பார்க்கணும்னா நீங்க இதுக்காக பிசினஸ்க்காக நீங்க என்னென்னலாம் ஒர்க் பண்றீங்கன்றத பிரிச்சு ஒர்க் பண்ணுங்க.